Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sonson Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத அந்த யூடியூப் சேனலில் வந்து ப்ரீ மார்க்கெட்டை அனலைசிஸ் பண்ணி நம்ம எஸ்எம்சி பேஸ்ட் அனலைசிஸ் பண்ணி நம்ம ப்ரீ மார்க்கெட்டை அந்த யூடியூப் சேனலில் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி ரூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் வந்து போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ பயப்படணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அது கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஃபாரெக்ஸ் வீக்லி மார்க்கெட் பார்ட் 1 வந்து பார்க்க போகிறோம். பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து அப்லோட் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்துருங்க, ஓகேங்களா? ஸோ யூரோஹிஸ்டி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய சப்ளைஸ் ஓல்டு வீடியோஸ்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்துருங்க. ஓல்டு வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோவாக தான் இதெல்லாம் இருக்கும், ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக ஓல்டு வீடியோஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த 15 மினிட்ஸ் மேலே இருக்கக்கூடிய இந்த 15 மினிட்ஸோட சப்ளைலேருந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த 15 மினிட்ஸ் சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல நமக்கு சோச்சஸ் ஒரு 2 சோச்சஸ் நடந்து நமக்கு என்ன பண்ணிட்டான், சப்ளை வந்து கொடுத்துருந்தான். இந்த சப்ளை 15 மினிட்ஸில் எடுத்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 15 மினிட்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்ளையில் மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்திருக்கு. பட் நம்ம இந்த சப்ளை வந்து கொடுக்கல. ரீசன் நமக்கு நோ இன்டிஸ்மெண்ட். ஸோ எக்ஸ்ட்ரீமுக்கு போக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ளை நம்ம கொடுக்கல. பட் மார்க்கெட் இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிட்டு கீழே வந்து போயிட்டான், ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் ரீட்ரெஸ்ட் பண்ணுறதுக்காக மேலே வந்தாகணும். ஸோ அதனால் இந்த ஹையை வந்து நம்ம ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக வந்து பிளான் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து பண்ணியிருந்தோம், ஓகேங்களா? ஸோ அதனால் இங்கே கீழே இருந்து மார்க்கெட் நமக்கு ஒரு கவுண்டர் கொடுத்து மார்க்கெட்டு மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து போட்டு நம்ம ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ மேலே இருக்கக்கூடிய பிஓஎஸ். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது, ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு என்ட்ரி ஆஃப்டர் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறமா இங்கே ஒரு என்ட்ரி வந்து ட்ரை பண்ணியிருந்தோம், ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய என்ட்ரியில் பை வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு போயிட்டான், ஓகேங்களா? இங்கே போயிட்டதுக்கப்புறம் நியூஸுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆர்டர் வந்து டெலீட் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆர்டரை வந்து நம்ம டெலீட் வந்து பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கான். நம்ம இந்த ஆர்டர் வந்து டெலீட் பண்ணியாச்சு. இப்போது இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ரீசன் நமக்கு இது இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? இது ரெண்டுலுமே இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு ரீஃபண்ட்மெண்ட்டையும் மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ 1 மினிட் வந்து போகிறோம். 1 மினிட்ல நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இங்கே இருக்கக்கூடிய லோவை இங்கே எடுத்திருக்கு, ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய லோவை எடுத்திருக்கு. ஸோ இங்கே ஒரு கன்சால்டேஷன் இருக்குது, ஓகேங்களா? இந்த கன்சால்டேட்டை மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இந்த லோவை எடுப்போம். இங்கே ஒரு ஹண்ட் வந்து நடந்துருச்சு, ரைட்டா? இந்த இடத்துல ஒரு ஹண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஹையை பிரேக் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜோனில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி போகக்கூடாது, ஓகேங்களா? இந்த மாதிரி என்ட்ரிஸ் வந்து போகக்கூடாது. ஸோ கீழே இருக்கக்கூடிய அதே 15 மினிட்ஸோட டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம எகைன் வந்து பை வந்து பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட் 1 மினிட்ல நமக்கு ஒரு கரெக்டான ஒரு மூமெண்ட் வந்து இல்லை. ஸோ அதனால் அவாய்ட் பண்ணுறது பெட்டர், ஓகேங்களா? ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை அண்ட் இந்த சப்ளையில் மார்க்கெட் வந்தால் கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். இதில் எடுக்கக்கூடிய செல் இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த லோ வரைக்கும் போகவும் சான்சஸ் வந்து இருக்குது, ரைட்டா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், மேலே இருக்கக்கூடிய சப்ளைஸுக்கு மார்க்கெட் வந்தால் செல் வந்து எடுக்க போகிறோம். இதில் எடுக்கக்கூடிய செல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1:40க்கு மேலேயாவது வரணும். ரீசன் இது 15 மினிட்ஸ் சப்ளை. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 5 மினிட்டோட ரீஃபண்ட்மெண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஹையை ஹண்ட் பண்ணிடும், ரைட்டா? இந்த ஹையை ஹண்ட் பண்ணிவிட்டு இங்கே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த சப்ளைக்கு வந்துட்டான் அப்படின்னா 5 மினிட்டோட ரீஃபண்ட்மெண்ட் அண்ட் 1 மினிட்ல என்ட்ரி நம்ம போடுறோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த லோ வரைக்குமே நம்ம டார்கெட் வந்து பண்ணலாம். இந்த லோ டார்கெட் பண்ணலாம். பட் இந்த டிமாண்ட் வரைக்கும் டார்கெட் பண்ணுறது என்னோட ஒப்பீனியன். இது வரைக்குமே நம்ம டார்கெட் பண்ணிவிட்டு டிபிஐ புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது பெட்டர்,
ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல ஒரு 1:50 என்ட்ரி வந்து நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணி, என்ட்ரி வந்து நம்ம குடுத்துருந்தோம். ரைட்டா? அது 1:50 வந்து போயிருந்தது. அதே இடத்துல தான் இங்க என்ட்ரி வந்து குடுக்குது. மார்க்கெட் இங்க வந்துட்டான் அப்டின்னா, கன்ஃபர்மேஷன் பார்த்து அதே டிமாண்ட் கீழ இருக்கக்கூடிய இங்க நம்ம என்ன பண்ணியிருந்தோம், டிபி வந்து செட் பண்ணியிருந்தோம். அப்போ இதே இடத்துல நம்ம டிபி செட் பண்ணும்போது, அதே ரிஸ்க் ரிவார்டு உள்ள ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளால எடுக்க முடியும். அதுக்கு மார்க்கெட் வந்து என்ன பண்ணணும், மேல இருக்கக்கூடிய சப்ளைக்கு வரணும். இன்கேஸ் மேல இருக்கக்கூடிய சப்ளைக்கு வராம டிமாண்டுக்கு வந்துட்டான் அப்டின்னா, அடுத்த கன்ஃபர்மேஷன், அடுத்த பிளான் என்ன அப்டின்றத அடுத்து நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல நான் வந்து அப்லோட் வந்து பண்ணுவேன். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா வரும். ரைட்டா? ஸோ அடுத்தது USDJPY. USDJPY வந்து பார்த்தீங்கன்னா, மேல இருக்கக்கூடிய இந்த சப்ளைவ மிட்டிகேட் பண்ணிட்டு, கீழ வரணும் மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் குடுத்தா, கீழ போகும் அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம். இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா, மார்க்கெட் வந்து சப்ளைவ மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? பட் மிட்டிகேஷன் நமக்கு பெட்டர் மிட்டிகேஷன் இல்ல. அப்போ மார்க்கெட் எகைன் மேல போயிட்டு, இங்க இருக்கக்கூடிய ஜோன்ல இருந்து மார்க்கெட் கீழ வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ மேல இருக்கக்கூடிய ஜோனுக்கு போகணும்னா, நமக்கு கீழ ஏதாவது ஒரு டிமாண்ட்ல இருந்து பை ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம எடுத்திருக்கக்கூடிய டிமாண்ட் இந்த டிமாண்ட். ஓகேங்களா? இந்த டிமாண்ட் வந்து எடுத்திருக்கோம். அப்போ இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்தனா பை வந்து போவான். அப்போ இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் மேல இருந்து கீழ வரணும். அதனால நம்ம 15 மினிட்ஸ்ல போயிட்டு என்ன பண்ணியிருந்தோம், இங்க ஒரு சப்ளை, இங்க ஒரு சப்ளை செல்லுக்கு வந்து நம்ம எடுத்திருந்தோம். பட் இந்த சப்ளைல மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டு கீழ வந்துட்டான். இப்போ அதே இடத்துல இருக்கக்கூடிய இந்த சப்ளைவ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எடுத்திருக்கோம். இங்க கன்ஃபர்மேஷன் குடுத்தா நம்ம வந்து செல் வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் வந்து இத மிட்டிகேட் பண்றான். ஸோ ஓகேங்களா? ஸோ 5 மினிட் போறோம். 5 மினிட்ல நமக்கு சோச் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ BOS லோ எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஹை இதுதான் ஹை. அப்போ லோ எத பிரேக் பண்ணணும்? இத பிரேக் பண்ணக்கூடாது. இதையும் பிரேக் பண்ணக்கூடாது. இத தான் பிரேக் பண்ணணும். இதுதான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் இன்னும் எகைன் மேல போறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. இதுலயே வந்து மார்க்கெட் வந்து நமக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டான். அப்போ இங்க இருக்கக்கூடிய ரீஃபைன்மென்ட்க்கு போக சான்ஸ் இருக்கு. ரீஃபைன்மென்ட்க்கு போனதுக்கப்புறம் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ என்னோட சஜஷன் மேல இருக்கக்கூடிய இந்த 15 மினிட்ஸோட சப்ளைஸ். மேல இருக்கக்கூடிய இந்த 2 சப்ளை. ஆல்ரெடி எல்லா வீடியோலயும் சொல்லியிருக்கேன். இங்க இருக்கக்கூடிய 2 சப்ளை. இதுக்கு போனா நம்ம 2 கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். நார்மல் கன்ஃபர்மேஷன் பார்க்கக்கூடாது. ஏன்னா, இது என்டையர்லி ஒரு கவுண்டர். மார்க்கெட் இங்க மேல இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு போக தான் ட்ரை பண்ணுவான். இங்க போயிட்டதுக்கப்புறம் மார்க்கெட் கீழ வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அதனால மார்க்கெட் இங்க போவான். ஸோ, மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வந்துட்டா பை வந்து பார்க்கலாம். அதுவரைக்கும் நோ பை. வெயிட் பண்ணணும். ரைட்டா? ஸோ, இந்த ரீஃபைன்மென்ட்க்கு வந்துட்டான் அப்படின்னா இங்க டிமாண்டுக்கு வராம ரீஃபைன்மென்ட்க்கு வந்துட்டான் அப்படின்னா, ரீஃபைன்மென்ட்லேருந்து மார்க்கெட் கீழ வருதுன்னா, இந்த டிமாண்ட்ல நோ பை. ஓகேங்களா? இந்த டிமாண்ட்ல பை வந்து பண்ணக்கூடாது. ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பிளான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டிஹெஃப். யூஎஸ்டிஹெஃப்ல நம்ம இந்த இங்க 1 ஹவர் டிமாண்ட் வந்து குடுத்துருந்தோம். ஸோ ஓல்டு வீடியோஸ்லாம் கண்டிப்பா போய் பாருங்க. அந்த வீடியோஸ்ல எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கேருந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்றான், 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் குடுத்து மார்க்கெட் வந்து மேல வந்து போறான். ஓகேங்களா? 2 கன்ஃபர்மேஷன் குடுத்து மார்க்கெட் வந்து மேல போயிருக்கான். இந்த கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பாஸ்ட் வீடியோஸ்ல கண்டிப்பா போய் பாருங்க. வீடியோ ரொம்ப லென்த்தா போகும் அப்படின்றனால தான் சீக்கிரமா முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஸோ, இங்க இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு மார்க்கெட் ரீட்ரேஸ்மென்ட் ஆயி கீழ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூடண்ட் இந்த சப்ளைவ எடுத்திருந்தாங்க. நான் வந்து இது 50% தான் ஒர்க் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் அதே மாதிரி நியூஸ் டைம்ல மேல போய்ட்டான். ஸோ, இங்க ஒர்க் ஆகல. நம்ம இந்த சப்ளை எடுக்கல. நம்ம டார்கெட் பண்ண சப்ளை அப்படின்றது இங்க மேல இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சப்ளை தான். இங்க வந்தா செல் பண்ண போறோம். இல்ல அப்படின்னா, மார்க்கெட் இங்க இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் ஜோனுக்கு வந்தா பை வந்து பண்ண போறோம். இதான் வந்து பிளான். மார்க்கெட் 2 இடத்துக்குமே வரல. ஓகேங்களா? ஸோ டெய்லில மார்க்கெட் இந்த சப்ளைக்கு வந்துட்டான் அப்படின்னா, நமக்கு சூப்பரான செல்லிங் வந்து இருக்கு. இந்த சப்ளைலேருந்து நல்ல செல்லிங் இருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லோ ரெக்கவர் குடுத்து மேல போயிட்டுருக்கான். ஸோ அதனால இந்த சப்ளைலேருந்து நமக்கு ஒரு சூப்பரான செல்லிங் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் இந்த சப்ளைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பை வந்து பண்ண போறோம். மார்க்கெட் அப்போ கீழ இருந்து மேல போகாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ வந்துட்டு மேல போறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டா சப்ளைக்கு போயிரும். சப்ளைக்கு போனதுக்கப்புறம் நம்ம வந்து செல் வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா?
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா USD CAD. USD CAD வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த சப்ளைவை நம்ம எடுத்திருந்தோம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட்டை நம்ம எடுத்திருந்தோம். இங்கே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணனா நம்ம 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்து அதில் இருக்கக்கூடிய சப்ளைலையும் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரீசன், நமக்கு இது ஆக்சுவலாக வந்து ஒரு கவுண்டர், ஓகேங்களா? ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆகிட்டதுக்கப்புறமா ஒரு கவுண்டர் வந்து எடுக்கிறோம். ஸோ அதனால் மேலே இருக்கக்கூடிய சப்ளை மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். 15 மினிட்ஸ் சப்ளை, 5 மினிட் ரீஃபைன்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ அதனால் 1 மினிட் போகிறோம். 1 மினிட்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன்றது இங்கே தான் இருக்குது. இந்த சோர்ஸ் கொடுத்தா நமக்கு கன்ஃபர்மேஷன், ரைட்டா? இங்கே கீழே இருக்கக்கூடிய சோர்ஸ் கொடுத்தா கன்ஃபர்மேஷன். ஸோ அது வரைக்கும் நான் கன்ஃபர்மேஷன். ஸோ இன்னும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. மார்க்கெட்டோட ரெக்கவரியும் ரொம்ப பேடாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எங்கே நம்ம 15 மினிட்ஸ் போவோம். 15 மினிட்ஸில் மேலே ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. இங்கே வந்தானா கூட நம்ம என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம் செல்லுக்கு. இதில் எடுக்கக்கூடிய செல் என்ட்ரி எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் டெய்லியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, ரைட்டா? வீக்லியில் இது வரைக்குமே போக சான்ஸ் இருக்குது. பட் நம்ம அவ்வளோ தூரம்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த லோ வரைக்கும் ட்ரேட் பண்ணுறது பெட்டர், ஓகேங்களா? 4 ஹவரில் நல்லா பாருங்கள். இந்த லோ வரலும் நம்ம ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ நம்மளோட என்ட்ரி அப்படின்றது 1 மினிட்டுக்கு வந்துடும். அப்போது நம்ம இந்த லோ வரைக்குமே டிபி போட்டோம் அப்படின்னா ரொம்ப பெரிய டிபியாக இருக்கும். ஸோ இந்த டிமாண்ட் வரைக்கும் டிபி போட்டால் கூட நமக்கு ஹியூஜ் ப்ராஃபிட் வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் வெயிட் பண்ணி 1 மினிட்ல என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் என்ட்ரி போட்டு இந்த டிமாண்ட் வரைக்கும் கூட ஹோல்டு பண்ணுங்கள், போதும். 1 மினிட்ல என்ட்ரி எடுக்கணும், கம்ப்ரெஸ் பண்ணணும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா 1:15 ஈஸியாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அடுத்தது AUD CAD நம்ம பண்ணுறதில்ல. ஸோ பண்ணுவோம், பட் இன்னும் மூமெண்ட் வரல, ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு வரணும். ஸோ மேலே கவுண்டர் ஏதாவது கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தா மேலே நோ கவுண்டர், எந்த ஒரு கவுண்டர் கொடுக்கல. ஸோ செல் பண்ண வேண்டாம். டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் பை வந்து பண்ணுவோம். டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வந்தால் பை வந்து ட்ரை பண்ண போகிறோம், ரைட்? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிபி ஏயுடியில் இங்கே டிமாண்டை மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 4 ஹவர் வந்து போகிறோம். 4 ஹவரில் மிட்டிகேஷன், கன்ஃபர்மேஷன், டிமாண்ட் இங்கே இருக்குது. இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து பண்ணணும். அதுக்கு கீழே இன்னொரு டிமாண்ட் இருக்குது, இங்கேருந்து பை வந்து பண்ண போகிறோம். அப்போது நமக்கு மார்க்கெட் வந்து கவுண்டரில் செல் கொடுக்கலாமா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 15 மினிட்ஸ் போகிறோம், ஓகேங்களா? 15 மினிட்ஸ் போயிட்டு கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். ஃப்ளிப்பில் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுத்து இங்கே பிஓஐஸ் வந்து கொடுக்குறான், ஓகேங்களா? பிஓஐஸ் கொடுத்து மார்க்கெட் அடுத்த பிரேக் வந்து பண்ணுறான். ஸோ லோவை எடுத்துப்போம், பிஓஐஸ் எடுத்துக்கலாம், அகைன் பிஓஎஸ் எடுப்போம், பிஓஎஸ். இப்போ மார்க்கெட் சோச் கொடுத்துருக்கான், ஓகேங்களா? ஸோ இது சோச். இங்கே சோச் இருக்குது. இந்த சோச்சுக்கு சம்வேர் ஹிடன் டிமாண்ட்லேருந்து பை வந்து எடுத்திருக்கான். ஸோ நமக்கு இப்போது பை ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கா. ஸோ இப்போதைக்கு எகெயின் வந்து மார்க்கெட் வந்து செல் ஆகுது. எகெயின் சோச் வந்து இங்கே நடக்குது, ரைட்டா? ஸோ இதில் நல்லா பாருங்கள், உங்களுக்கு என்ட்ரி வந்து ஒரு ஃப்ளிப்லேயோ இல்லை எக்ஸ்ட்ரீம்லேயோ கிடச்சா என்ட்ரியை போட்டுட்டு விட்டுறணும், ஓகேங்களா? இங்கே நடுவில் போயிட்டீங்க, இந்த மாதிரி இடத்துல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் சோச்சஸ், பிஓஎஸ், சோச்சஸ் இந்த மாதிரி நடக்கும். உங்களுக்கு பர்ஃபெக்டான என்ட்ரி எங்கே இருக்குன்னா இங்கே டிமாண்டில் தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் இன்கேஸ் நீங்கள் பை போகிறீங்க, செல் போகிறீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம்ஸில் என்ட்ரி இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இதுதான் வந்து மோஸ்ட்லி ஒர்க் ஆகும், ஓகேங்களா? சரி, இப்போது டிமாண்டுக்கு வந்தால் பை வந்து பண்ண போகிறோம். அது வரைக்கும் நோ என்ட்ரி, வெயிட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கக்கூடிய லோ எடுத்துருவான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். லோ எடுத்துட்டான். லோ எடுத்ததுக்கப்புறமா இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் செல் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதுவும் செல் ஆகிட்டுருக்கான். நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா இந்த டிமாண்ட் வந்தால் பை பண்ண போகிறோம். அது வரைக்கும் எந்த ஒரு என்ட்ரியும் போட்டுறக்கூடாது, ஓகேங்களா? அப்படி என்ட்ரி போடுறோம் அப்படின்னா நமக்கு
ஒர்க் ஆகாமல் போக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்துட்டோம் அப்படின்னா இங்கேருந்து பை போடுறது நம்ம இந்த சப்ளை வரைக்கும் பை வந்து பண்ணலாம். இந்த பை அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய பையாக இருக்கும். ஸோ டெய்லி 4 ஹவர் 15 மினிட்ஸில் போயிட்டு நம்ம பை வந்து போடலாம். 15 மினிட்ஸ்லேருந்து 1 மினிட் கூட போயிட்டோம் அப்படின்னா இதில் ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து நம்மளால் பிடிக்க முடியும். ரைட்டா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளைலேருந்து செல் வந்து கொடுத்துருந்தோம். மார்க்கெட் டெய்லியில் மிட்டிகேட் பண்ணுறோம். 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட், 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட். ஸோ 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன். ஸோ மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸில் நமக்கு ஹையை பிரேக் பண்ணி லோ பிரேக் பண்ணுறோம். கன்ஃபர்மேஷன். இந்த சப்ளைலேருந்து செல், இந்த சப்ளை அண்ட் இந்த சப்ளைலேருந்து செல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த சப்ளையை ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி. ஓகேங்களா? இப்போது இதில் மேனிப்புலேஷன் வந்து பாருங்கள். இதை ஒரு சப்ளைவாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த சப்ளை எடுக்கிறோம். 5 மினிட் போகிறோம். 5 மினிட்டில் ரீஃபண்ட்மெண்ட் வந்து எடுக்கிறோம். ரீஃபண்ட்மெண்ட் எடுத்துட்டான். 1 மினிட் வந்து போகிறோம். ஒன் மினிட்டில் ஹை பிரேக், லோ பிரேக், சப்ளை. இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. 2 எடுத்துக்கலாம். 2துலேயுமே செல் வந்து பண்ணும். ரீசன் மேனுவல் இன்டிஸ்மெண்ட். இந்த ஹையை தூக்குவான். ஓகேங்களா? அடிச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து செல் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஓகேங்களா? சரி, அது எவ்வளோ தூரம் போயிட்டு வந்தாலும் அந்த மாதிரி நடக்கும். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய ஹை எடுத்துட்டான். கரெக்டாக? சப்ளை எடுத்துட்டான். எடுத்தோடனே மார்க்கெட் கீழே வந்துட்டான். ஓகேங்களா? எடுத்தோடனே மார்க்கெட் கீழே வந்துட்டான். ஸோ அட் த 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நம்ம இதை சோச் அண்ட் பிஓஎஸ் எடுத்தால் கூட மார்க்கெட் என்ன பண்ணுறான்? சப்ளைலேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறான். மிட்டிகேட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்து போகிறான். இப்போ நீங்கள் செல் பார்க்கணும் அப்படின்னா செல் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிரும். ரீசன், இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்து பிரேக் ஈவனும் கொடுத்துட்டான். ஓகேங்களா? இப்போ அடுத்து இருக்கிற என்ட்ரி எல்லாமே ஒரு லிக்விடிட்டியாக பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே மேலே இருக்கக்கூடிய ஹை இருக்குது பார்த்தீங்களா? நேராக மார்க்கெட் வருவான். இந்த ஹையை எடுத்துகிட்டு இங்கே இருக்கக்கூடிய சப்ளையோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலையோ மார்க்கெட் வந்து செல் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். இது டைரக்ட் என்ட்ரி இல்லை. மேலே இருக்கிறது டைரக்ட் என்ட்ரி கிடையாது. கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் செல் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் இதில் கன்ஃபர்மேஷன் கொடுத்து செல் ஆகிறதுக்கு தான் அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து ட்ரை பண்ண வேண்டியதான். ஸோ டிசிஷனல் சப்ளை வேறு. அப்படி நீங்கள் சப்ளை என்ட்ரி வந்து எடுத்துட்டீங்க 1 மினிட்லனா இந்த லோ வரைக்கும் போட்டுருங்க. 1 மினிட்ல நீங்கள் போடுற என்ட்ரி இந்த லோ வரைக்கும் போடும்போது அதோட ப்ராஃபிட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இடத்துல வந்து இந்த விக்கில் என்ட்ரி போகிறோம். ஓகேங்களா? இப்படி தானே என்ட்ரி போவோம். ஸோ இந்த விக்கில் என்ட்ரி போகிறோம் அப்படின்னா 1 மினிட்ல. ஓகேங்களா? ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த லோவில் டிபி வைக்க சொல்லியிருந்தேனா இந்த லோவில். அப்போது இப்படி நம்ம இதுலேயே நம்ம இப்படி என்ட்ரி போய் இப்படி வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராஃபிட் வந்து வரும். ப்ராஃபிட்டோட ரேஞ்சு பாருங்கள். இது பாசிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த சப்ளைலேருந்து கீழே போகணும்னா இந்த சப்ளைலேருந்து தான் கீழே போகும். எந்த லிக்விடிட்டியை எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த லிக்விடிட்டி எடுக்கும்னா இந்த லிக்விடிட்டியாக மார்க்கெட் வந்து எடுக்கும். அப்போது இதில் டிபி ஃபிக்ஸ் பண்ணுறதுல என்ன தப்பு? ஓகேங்களா? ஸோ போகிற என்ட்ரியை கம்ப்ரெஸ் பண்ணணும். அவ்வளோதான். கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் என்ட்ரியில் வந்து நம்ம ஒரு பெரிய லாட்டை போட்டு ட்ரேட் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதோட எஸ்எல்லும் இப்படி தான் வந்து வைக்கணும். ஸோ இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி என்ட்ரிஸை மட்டும் அப்ரோச் பண்ணுங்கள். வேறு சின்ன சின்ன ப்ராஃபிட் என்ட்ரிஸை அப்ரோச் பண்ணி அதில் லாஸ் ஆகிறத விட பெரிய ப்ராஃபிட் உள்ள என்ட்ரி அப்ரோச் பண்ணி அதில் லாஸ் ஆகுறீங்கன்னா அதுவே பெட்டர். பெரிய ப்ராஃபிட் உள்ள என்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்கும். என்ட்ரி கம்மியாக கிடைக்கிறதுனால என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. என்ட்ரி கம்மியாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு லாஸஸ் என்ட்ரி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு என்ட்ரிக்கு $50 லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3 என்ட்ரி தான் மந்த்லி கிடைக்குதுன்னா நீங்கள் வெறும் 150 தான் லாஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ரேடோட ப்ராஃபிட்டோட வேல்யூ இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாலே போதும், பெரிய ப்ராஃபிட் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரேடோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க, ப்ராஃபிட்டோட வேல்யூவை
இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ட்ரேடோட கவுண்ட்டை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணுங்கள். இது பண்ணாலே போதும். ட்ரேடிங்கில் நீங்கள் ஒரு 50க்கு 50% ரேஷியோ உள்ள வின்னிங் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களால் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். பிகினராக இருந்தாலும் ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். ஓவரான ட்ரேட்ஸ் அப்ளை பண்ணி ரஷ் பண்ணிக்க வேண்டாம் மைண்டை. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது அவ்வளோதான். சரி, இந்த வீக்லி மார்க்கெட் அனலைசஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என்னோட யூடியூப் சேனலுக்கு வந்து லைக் வந்து பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு லைக் வந்து பண்ணுங்கள். ஸோ நான் இந்த யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, ஸோ திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட். திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட். ஸோ யுவர் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஒர்க்கிங் மோர் தென் 80%, மோர் தென் 90% உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கமெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். லைக் ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்துட்டுருக்காங்க. ஒரு நாளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் வராங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்டை கீப் அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி அனாலிசிஸ் பார்ட் 2 வரும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் அந்த வீடியோவை பார்த்துருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.